வணக்கம். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினார். பின்னர் கீழே இறங்கி அவர் அதை தூக்கி கொண்டு செல்லும் போது அதனுள் இருந்த வேதாளம், மன்னா, எந்த லட்சியத்தை நாடி இவ்வாறு நடு இரவில் மயானத்தில் என்னை சுமந்து கொண்டு திரிகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் அறிவில் சிறந்தவர்கள் என்று நாம் கருதும் சிலரது ஆலோசனைகள் நம்மை தவறான பாதையில் அழைத்து செல்லக்கூடும். அவ்வாறு அறிவில் சிறந்தவர் என்று தான் கருதிய மந்திரியின் சொல் கேட்டு தவறிழைத்த மன்னன் ஒருவனது கதையை உனக்கு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு கதையை கூறத் தொடங்கியது. மகிபாலன் என்ற மன்னன் தனது முதல் மந்திரியான தர்மசீலரின் ஆலோசனைப்படி ஆட்சி செலுத்தி வந்தார். ஒரு சமயம் அவருடைய சேனாதிபதி திடீரென்று இறந்து போக புதிய சேனாதிபதியை நியமிக்கும் பொறுப்பை மகிபாலன் தர்மசீலரிடம் ஒப்படைத்தார். உடனே தர்மசீலரும் நாடெங்கிலும் உள்ள பல வீர இளைஞர்களை தலைநகரத்துக்கு வந்து வாட்போர், வில்வித்தை, மல்யுத்தம், படைகளை இயக்கும் ஆற்றல், யுத்த தந்திரங்கள் ஆகியவற்றில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அழைத்தார். அந்த அறிவிப்பின்படி ஏராளமான வீரர்கள் தலைநகரில் கூடினர். ஒவ்வொரு நாளும் பலருடைய திறமைகளையும் உன்னிப்பாக கவனித்த தர்மசீலர் இறுதியில் ரூபசேனன், பராக்கிரமன் ஆகிய இருவரை தேர்வு செய்தார். இருவருமே அனைத்து கலைகளிலும் சமமாக இருந்தனர். அதனால் இருவரில் ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுப்பதில் தர்மசீலருக்கு சிரமம் ஏற்பட்டது. அவர்களை நேரில் அழைத்த மந்திரி, நீங்கள் இருவரும் அனைத்து கலைகளிலும் சரிசமமாக இருக்கிறீர்கள். சோதிக்கப்பட வேண்டிய சில குணங்கள் இன்னும் சில உள்ளன. அவற்றை சோதிக்க நான் உங்களிடம் சபையில் எல்லார் முன்னிலையிலும் 3 கேள்விகள் கேட்பேன். அவற்றுக்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்து உங்களில் ஒருவரை தேர்வு செய்வேன். சம்மதமா என்று கேட்டார். இருவரும் அதற்கு சம்மதித்தனர். அதன்படி மறுநாள் இருவரும் சபைக்கு வந்தனர். சபை நிரம்பி இருக்க மன்னரும் மந்திரியும் வந்து தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர். தர்மசீலர் இருந்து இருவரையும் நோக்கி, சேனாதிபதி, பதவிக்குரிய மற்றும் சில குணாதிசயங்களை சோதிக்க நான் உங்களை 3 கேள்விகள் கேட்கப் போவதாக கூறினேன். என்னுடைய முதல் கேள்வி, பிரதான சாலையில் 2 இளைஞர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றார். உடனே பராக்கிரமன், என்னிலும் வயதில் சிறியவன் ரூபசேனன், முதலில் அவனுக்கு வாய்ப்பை அளியுங்கள் என்றார். தர்மசீலரும் ரூபசேனன் பக்கம் திரும்பினார். உடனே ரூபசேனன், ஐயா, பிரதான சாலையில் இருவர் சண்டையிடுவது சட்டப்படி குற்றம். அதனால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விசாரணை செய்வேன். பிறகு அவர்கள் இருவரின் சண்டையின் காரணத்தை அறிந்து அவர்களை மன்னர் முன் தீர்ப்பு வழங்குவதற்காக நிறுத்துவேன் என்றார். பராக்கிரமனோ, இருவர் பிரதான சாலையில் சண்டையிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கும். நான் அவர்கள் சண்டையிடுவதை தவிர்த்து காரணம் கேட்பேன். தவறு யார் பேரில் உள்ளது என்று தெரிந்து கொண்டு அவர்களது சண்டைக்கான காரணத்துக்கு தீர்வு கொடுப்பேன் என்றார். சபையில் தர்மசீலர், மன்னர் உட்பட அனைவருக்கும் அவருடைய பதில் திருப்திகரமாக இருந்தது. தர்மசீலன் தனது அடுத்த கேள்வியை கேட்டார். நாட்டில் சில கலகக்காரர்கள் மக்களை மன்னருக்கு எதிராக ராஜ துரோகம் காரியங்களில் தூண்டிவிடுகின்றனர் என்ற தகவல் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு ரூபசேனன், எனது திறமை வாய்ந்த ஒற்றர்கள் மூலம் அந்த சதிகாரர்களை கண்டுபிடித்து அவர்களை சிறையில் அடைத்து விசாரணை செய்வேன். அவர்களுடைய தலைவர் யார், அவர்கள் எந்த மாதிரியான நாச வேலைகளில் ஈடுபடுகின்றனர், அவர்களுக்கும் நமது பகைவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது போன்ற ரகசியங்களை கண்டுபிடித்துவிட்டு சேனையின் உதவியோடு அவர்களை அழித்து விடுவேன் என்று ஆவேசமாக கூறினார். பராக்கிரமன், ராஜ துரோக வேலையில் சிலர் ஈடுபடுகின்றனர் எனில் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். சதிகாரர்களிடம் அந்த காரணத்தை அறிய முயல்வேன். நியாயமான காரணங்களுக்காக அவர்கள் சதி வேலையில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் குறைகளை மன்னருக்கு தெரிவித்து நீதி வழங்குவேன். ஆனால் பேராசையின் பொருட்டு அவ்வாறு செய்கிறார்கள் எனில் அவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் என்றார். பராக்கிரமனின் அறிவுபூர்வமான பதிலை கேட்டு சபையினர் கரகோஷம் செய்தனர். பிறகு தர்மசீலர் தனது 3வது கேள்வியை கேட்டார். மன்னருடன் வேட்டைக்கு செல்லும் போது அவர் மீது ஒரு சிங்கம் திடீரென்று பாய்ந்தால் என்ன செய்வீர்கள் என்றார். என் உயிரை கொடுத்து மன்னரை காப்பாற்றுவேன் என்றார் ரூபசேனன். நான் உடனிருந்தால் மன்னர் மீது சிங்கம் பாய்வதற்கான சூழ்நிலையே உண்டாகாது என்றார் பராக்கிரமன். அவருடைய பதிலை கேட்டு சபையோர் பலமாக கரகோஷம் செய்தனர். சற்று நேரத்துக்கு பின் தர்மசீலர் இருவரையும் நோக்கி, உங்களிடம் 3 கேள்விகள் மட்டுமே கேட்பதாக கூறினேன். ஆனால் இப்போது கடைசியாக மற்றொரு கேள்வியும் கேட்கப் போகிறேன். நமக்கு அருகில் உள்ள ராஜ்யத்தில் தங்கம் நிறைய இருக்கின்றது. மற்றொன்றில் தானியங்கள் நிரம்பி உள்ளன. 3வது ராஜ்யத்தில் ஆயுதங்கள் நிறைய உள்ளன. எந்த ராஜ்யத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றினால் நமக்கு பயன் உண்டாகும் என்று கேட்டார். உடனே ரூபசேனன், இந்த விஷயத்தில் மன்னரின் தீர்மானமே இறுதியானது. மந்திரியுடன் ஆலோசித்து அவர் எந்த ராஜ்யத்தின் மீது படையெடுக்க கூறுகிறாரோ அதன் மீது படையெடுப்பேன் என்றார். படையை பலப்படுத்துவது சேனாதிபதியின் முதல் கடமையாகும். அதற்கு ஆயுதங்கள் மிகவும் அவசியம். ஆயுதங்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்மால் எளிதில் மற்ற 2 ராஜ்யத்தையும் கைப்பற்றி விடலாம். தைரியலட்சுமி எங்கிருக்கிறாளோ அங்குதான் மற்ற 7 லட்சுமிகளும் வசிக்கும் என்று உங்களுக்கு தான் தெரியுமே.
ஆகையால் நான் முதலில் எந்த ராஜ்யத்தில் ஆயுதங்கள் உள்ளனவோ அதன் மீதுதான் படையெடுப்பேன் என்று பராக்கிரமன் மிகவும் கம்பீரமாக பதிலளித்தான். பராக்கிரமனுடைய அறிவுபூர்வமான பதிலை கேட்டு சபையில் கரகோஷம் உண்டாகியது. மன்னர் கண்டிப்பாக பராக்கிரமனை தான் தேர்ந்தெடுப்பார் என்று சபையோருக்கு தெரிந்துவிட்டது. அப்படி எல்லோரும் எதிர்பார்த்திருக்கையில் அவர் ரூபசேனனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதாக அறிவித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்யரிடம், மன்னா, பராக்கிரமன், ரூபசேனன் இருவருமே போர்க்கலையில் சரிசமமாக காணப்பட்டார்கள். ஆகையினால் அவர்களுடைய மற்ற தகுதிகளை பரிசீலிக்க மந்திரி தர்மசீலர் முயன்றது தவறில்லை. ஆனால் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மன்னரிடம் அறிவிப்பேன், அவர் கட்டளைப்படி நடப்பேன் என்று பதில் கூறிய ரூபசேனனை விட பிரச்சனைகளின் மூல காரணத்தை ஆராய்ந்து தானே செயல்படும்படி பராக்கிரமன் அளித்த அறிவுபூர்வமான விடைகளிலிருந்து அவரே சேனாதிபதி பதவிக்கு தகுதியானவர் என்று தெளிவாக தெரிகிறது அல்லவா? அவருடைய பதில்களை சபையோர் மட்டுமின்றி தர்மசீலரும் பாராட்டினார். அப்படி இருந்தும் தர்மசீலர் கடைசியில் ரூபசேனனை தேர்ந்தெடுத்தது அவருடைய தவறான முடிவை காட்டுகிறது. இதிலிருந்து தர்மசீலர் மடிநுட்பத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஒரு சாதாரண வீரனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுத்தது அவர் நடுநிலையிலிருந்து தவறிவிட்டார் என்பதை காட்டுகிறது அல்லவா? ரூபசேனனிடம் அப்படி என்ன குணம் அல்லது திறமை உள்ளது என்று அவரை தேர்ந்தெடுத்தார்? என்னுடைய இந்த சந்தேகத்துக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது. அதற்கு விக்ரமாதித்யன் மதிநுட்பத்தை மட்டும் வைத்து இருவரையும் பரிசீலித்தார். பராக்கிரமன் நிச்சயமாக ரூபசேனனை விட சிறந்தவர்தான். ஆனால் தர்மசீலர் முன்னமே கூறியபடி சேனாதிபதி பதவிக்குரிய குணங்களில் முக்கியமான ஒன்று பராக்கிரமனிடம் இல்லை, ரூபசேனனிடம்தான் இருந்தது. ஒரு சேனாதிபதியின் கடமை தனது படைக்கு தலைமை வகித்து அவர்களை ஊக்குவித்து தனது யுத்த தந்திரங்களால் போரினை வெல்வது மட்டும்தான். மற்றபடி எந்த பிரச்சனைக்கும் முடிவெடுப்பது அவருடைய அதிகாரத்தில் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் தீர்மானம் செய்வது மன்னருக்கே உரிதான உரிமை. அதில் சேனாதிபதி தலையிடக்கூடாது. அரசாங்க விஷயங்களில் ஆலோசனை கூறும் உரிமை மந்திரிக்கு மட்டுமே உண்டு. அவரை ஆலோசனை கேட்பதும் அதன்படி நடப்பதும் நடக்காததும் மன்னருடைய உரிமை. எல்லா விஷயங்களிலும் தான் நுழைந்து தானே முடிவெடுக்கும் சேனாதிபதி ஆபத்தானவர். மன்னருடைய அதிகாரத்தை அவர் தன் கையில் எடுத்துக்கொள்வது சற்றும் சரியல்ல. பராக்கிரமன் அளித்த விடைகளில் இருந்து அவர் மேதாவி என்பது தெளிவானாலும் அத்தகைய மேதாவிகள் மன்னருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டார்கள் என்று மந்திரி நம்பினார். அதனால்தான் கீழ்ப்படிந்து நடக்கும் சுபாவம் கொண்ட ரூபசேனனை சேனாதிபதியாக பரிந்துரை செய்தார். மந்திரியின் கருத்து அவருடைய தொலைநோக்கு பார்வையை காட்டுகிறது. ஆகவே அவர் எடுத்த முடிவு சரியானது என்றார். விக்ரமாதித்யனது சரியான பதிலால் அவருடைய மௌனம் கலையவே வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் மீண்டும் பறந்து போய் முருகை மரத்தில் ஏறிக்கொண்டது. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.